வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெண்ணிற மேகங்கள் கதையின் 5வது பகுதி. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹேய் ஷோபி, என்னடா சும்மா ஒரு விளையாட்டுக்கு அதுக்கு போய் இவ்வளவு டென்ஷன் ஆவாங்களா? அதிர்ந்து போன பிரபாகர் விளக்கம் கொடுக்க முயன்றான். அவளோ, முதல்ல வண்டியிலிருந்து இறங்குங்க என்று பல்லை கடித்தாள். அவன் நகராமல் இருக்க, இப்ப இறங்க முடியுமா முடியாதா? என்கிட்ட தேவையில்லாம வம்பு பண்றீங்கன்னு ஊரை கூட்டிடுவேன், ஜாக்கிரதை என்றாள் மிரட்டலாக. தான் செய்த செயல் அவளது இதயத்தின் மென் பகுதிகளுள் ஒன்றை பலமாய் தாக்கியிருக்கிறது என்பது புரிய மெல்ல வண்டியில் இருந்து இறங்கினான். பாக்கெட்டில் இருந்த அவனது வண்டி சாவியை எடுத்து அவனது கையில் திணித்தவள், இனிமே எந்த விதத்திலையும் என்னை நீங்க தொந்தரவு செய்யறது என்னால பொறுக்க முடியாது. மீறி ஏதாவது கிறுக்குத்தனம் செஞ்சா உங்க அண்ணங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று விட்டு அங்கிருந்து மறைந்தாள். வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழியை உடைத்த கதையாக தானே தன் காதலுக்கு எதிராய் போனோமே என்ற வருத்தத்தில் பிரபாகரால் அந்த இடத்தை விட்டு நகரவே முடியவில்லை. தொங்கிய முகத்துடன் வீட்டுக்கு வந்தவன் நண்பர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளவும் ரம்யா விழுந்து விழுந்து சிரித்தாள் என்றால் விக்னேஷ் உருண்டு பிறண்டு சிரித்தான். நரேன் அவன் பங்கிற்கு கம்ப்யூட்டர் ரீங்காரத்தில் பிட் பை பிட்டாக சிரித்தான். அதாவது நினைத்து நினைத்து சிரித்தான். இதுக்கு பேரு தாண்டா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது. விக்னேஷ் வயிற்றை பிடித்து கொண்டு சிரிக்க, ரம்யாவோ, உனக்கு என்ன ஆஸ்கார் நாயகன்னு நினைப்பா? மயக்கமா இருக்க மாதிரி நடிச்ச, சரி, கொஞ்சம் அப்பப்ப கண்ணை முழிச்சு பார்த்துருக்கலாம் இல்லையா? அதான் ஓவர் நடிப்புக்கு ஓவர் ஆப்பா வச்சுட்டா என்றாள் சிரிப்புடன். நண்பர்களின் கேலிக்கு முன்னர் போல் கோபப்படவோ கத்தவோ இல்லாமல் சு என்ற சலிப்பை மட்டுமே பரிசாய் கொடுத்துவிட்டு பிரபாகர் நகர்ந்துவிட அனைவருமே திகைத்தனர். தொடர்ந்த நாட்களில் சோபனாவை சந்திக்கும் பிரபாகரின் முயற்சிகள் அனைத்தும் படு தோல்வியை செவ்வனே தழுவின. வானொலி நிகழ்ச்சியின் மூலம் பிரபாகர் கொடுத்த மறைமுக செய்திகள் எதற்குமே எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் போனது. பொன் மானே, கோபம் ஏனோ என்று தன் கட்டை குரலில் பாடிக்கூட பார்த்தான். அடுத்த நாள் முறைப்பின் அளவு அதிகமானதே ஒழிய துளியும் குறையவில்லை. நேரில் பார்த்தால் பாறை போல் இறுகிய முகம் மட்டும்தான் அவன் கண்களை நிறைத்தது. அதையும் மீறி பேசினால் விருட்டென வண்டியை எடுத்துக்கொண்டு விரைந்தாள் அந்த ஜான்சி ராணி. தொடர் தோல்விகளின் அணிவகுப்பில் சோர்ந்து போய் உடல் தளர்ந்து உள்ளம் உடைந்து வீட்டு சோஃபாவில் அமர்ந்த அப்பிரபாவின் அருகே வந்தமர்ந்தாள் கௌசல்யா. சோபாவின் பின்புறத்தில் தலையை அண்ட கொடுத்து ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தவனின் தலையை மெல்ல வருடி அவனை இழுத்து தன் மடிமேல் சாய்த்து கொண்டாள். அவனும் தாய் மடி சேர்ந்த கன்றாய் அவளது மடியில் முகம் புதைத்து, தப்பு பண்ணிட்ட அண்ணி, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட என்றான் மேலோங்கிய வருத்தத்துடன். மிக மிக அபூர்வமாய் வரும் அவனது அண்ணி என்ற அழைப்பை கேட்டதும் கௌசல்யாவும் அவனது தலையை அழுந்த கோதி கொடுத்து, சரி செய்ய முடியாத தப்புன்னு வாழ்க்கையில எதுவுமே இல்ல பிரபா என்றாள் மெல்ல. அவன் பேசாமல் இருக்கவே, ஷோபியோட ஏதாவது பிரச்சனையா என்றாள் கௌசல்யா மென்மை ஏறிய குரலில். அண்ணி என அதிர்ந்த அவன் தலையை நிமிர்த்தவும், உன் விஷயம் அனைத்தும் நான் அறிவேன் என்பது போன்ற அர்த்தமுள்ள தலையசைப்பு ஒன்று அவளிடமிருந்து வந்தது. சிறு அமைதிக்கு பின்னர், ரம்யாவா என்றான் அவன். அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்தவடானா என்றாள் அவனது அண்ணி. சாரி கவ், நான் மட்டுமே அவளை சம்மதிக்க வைக்கணும்னு நினைச்சேன். உனக்கு தெரிஞ்சா வேற விதங்கள்லையும் அவள் நிர்பந்திக்கப்படுவாளேன்னு தயங்கின. ஆனா சு நல்ல மகனாய் மன்னிப்பையும் கேட்டான். பரவாயில்லடா, எனக்கு புரியுது. நல்ல தாயென அவளும் தேற்றினாள். இதெல்லாம் இப்ப முக்கியமில்ல, உனக்கும் சோபிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை என்றவள் விளையாட்டு வினையானதை உணர்ந்ததும், சின்ன வயசுல இருந்தே உன்னோட குணம் இப்படித்தான்னு தெரிஞ்சா அவ மனசு மாற வாய்ப்பு இருக்கு. நான் வேணும்னா அவகிட்ட பேசட்டுமா எனவும், உன்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு நீயும் என்கிட்ட கோச்சுப்பியோன்னு நினைச்ச. ஆனா நீ இப்ப எனக்காக பேசுறேன்னு சொன்னதே போதும் கவ், நான் பார்த்துக்கிறேன் என்றவனுக்கு உள்ளுக்குள் ஒரு நம்பிக்கை பிறந்தது. உளமார்ந்த அன்பிருக்கும் இடத்தில் கோபங்களும் அழகே, அவை மறைவதும் மன்னிக்கப்படுவதும் கூடுதல் அழகே. ஷோபியும் அவனை மன்னிப்பாள், அதுவும் சீக்கிரமே என நம்பினான் பிரபாகர்.
அவனது நம்பிக்கையின் வீரியம் சோபனாவை எட்டியது போலும். அடுத்த நாள் பின் மதியம் 2 மணிக்கு பிரபாகரின் கைபேசி ஷோபி என்ற தலைப்புடன் அழகே சுகமா, உன் கோபங்கள் சுகமா என்ற பாடல் வரிகளை ஏந்தி வந்தது. 1 மணி நேரம் முன்பு பிரபாகரின் மீதிருந்த கோபத்தில், அவனை தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில், பேருந்து நிலையத்தில் இருந்து ஈச்சனாரி வரை கேட்ட சவாரியை, பெய்து கொண்டிருந்த மழையையும் ஊரை விட்டு தள்ளி இருந்த இடத்தையும் மதிக்காமல் சவாரியை ஏற்றிக்கொண்டு ஈச்சனாரி தாண்டி சென்றாள். ஏறிய நபர்களை இறக்கிவிடும் வரையோ அவர்களிடமிருந்து பணம் வாங்கி கொண்டு திரும்பும் வரையிலோ பிரச்சனை ஏதும் இருக்கவில்லை. சொல்லப்போனால் ஈச்சனாரி ரோட்டில் இருந்த அவளது கல்லூரியை, முன்னாள் கல்லூரியை தாண்டும் வரையிலும் கூட பிரச்சனை இருக்கவில்லை. 1 வருடத்திற்கு குறைவாக என்றாலும் தனக்கு பிடித்தமான படிப்பை எடுத்து படித்ததால் அக்கல்லூரியோடு சோபனாவிற்கு ஒரு இணைபிரியா உறவொன்று இருந்தது. அதனால் கல்லூரியை கடக்கும்போது கைகள் தானாகவே வண்டியின் வேகத்தை குறைத்துவிட, நிதானமாய் தான் படித்த வசந்த காலத்தை நினைவு கூர்ந்த வண்ணம் கனவுகளை தொலைத்த பரிதாபத்தில் சோபனா பயணித்து கொண்டிருக்கையில், கல்லூரியை விட்டு சற்று தொலைவில் இருந்த தேநீர் கடையில் தம் அடித்து கொண்டிருந்த சோபனாவின் சீனியர்கள் அவளது ஆட்டோவை கண்டதும் வழி மறித்தனர். ஹேய், நம்ம ஜூனியர்டா என்று ஒருவன் கூவ, கூடியிருந்த மற்றவர்கள் எல்லோரும் ஒரே தாவலாக வண்டியின் முன்னே சேர்ந்து கொண்டனர். வானரத்தின் ஜென்மம் தொட்டு வந்தவர்கள் அல்லவோ. அடடே, சொர்ணாக்கா ரேஞ்சுக்கு இருக்காளேடா. என்னம்மா, படிக்கிறத விட்டுட்டு ஆட்டோ ஓட்டுற? குடும்பத்தில் அவ்வளவு கஷ்டமா? ஆட்டோ மொபைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டும் ஆட்டோ தான் ஓட்ட போகிறோம். அதை ஏன் படிக்கணும்னு விட்டுருப்பா. நான் அப்பவே சொல்லலை, இவெல்லாம் இன்ஜினியரிங் படித்து என்ன சாதிக்க போறான்னு. காசு இருக்கிறவன் படிக்க வேண்டிய படிப்பு கண்ணு. இதெல்லாம் நீ எல்லாம் ஆசைப்படுறதே தப்பு. குடும்பத்தை காப்பாற்ற ஆட்டோ மட்டும்தான் ஓட்டுறையா, இல்லை வேற விதமா? கேலி கிண்டலில் ஆரம்பித்த பேச்சுக்கள் விரசங்களையும் அளவுகோல்களையும் மீறி செல்ல சோபனாவின் மேனி ஒரு நிமிடம் அதிர்ந்தது. உதவிக்கென்று யாரையாவது அழைக்கலாம் என்றால் மதிய வேளையின் அமைதி அச்சாலையை ஆக்கிரமித்திருந்தது. கல்லூரி காவலாளியை அழைக்கலாம் என்று திரும்பினால் மதிய உணவு இடைவேளைக்கென அவர் தன் கூடாரத்திற்குள் சென்று விட்டிருந்தார் போலும். வெளியே ஆளை காணவில்லை. என்ன செய்வது என்று புரியாது அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே பிரதாப், அவளது சீனியர்களுள் அவளை அதிகமாய் வம்பு செய்பவன், அவளது கைகளை பிடித்து வெளியே இழுத்தான். அந்த நிமிடத்தில் மூளைக்குள் மின்னல் வெட்ட வேகமாய் கைபேசியை எடுத்து பிரபாகரின் எண்ணை அதிவேகமாய் அழுத்தினாள். ஏற்கனவே இன்று காலையில் 2 முறை அவனது எண்ணை அழுத்தி அழுத்தி பார்த்துவிட்டு, பேசக்கூடாது பேசக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு கைபேசியை வைத்திருந்தமையால் டயல் செய்யப்பட்ட எண்களில் முதல் எண்ணாய் அவனது இருந்தது. முதல் ரிங்கிலேயே அவன் எடுத்துவிட, பிரபு, நான் என பயத்தில் திணறிய சோபனா பிரதாப் கைபேசியை பறிக்க முற்படவும், பிரபு, ஈச்சனாரி பக்கத்துல என்னோட காலேஜ் கிட்ட ஒரு பிரச்சனை, உடனே வாங்க, உடனே உடனே என்றாள் தந்தி மொழியில். இதோ வரமா, நீ பத்திரமா இரு. பிரபாகர் பதறும் போதே, புதுசா ஒரு ஆள் பிடிச்சிருக்க போலவே என்று பிரதாப் அவளது கைபேசியை பறிப்பது கேட்டது. அடடே பாருடா மிஸ்டர் ஷோபியாம், கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு போலவே ஒரு ஆணின் குரலை தொடர்ந்து, கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் நடந்ததா, இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடியே மேட்டர் ஓவரா? அடுத்தவனின் அசிங்கம் வெளிப்பட சோபனா, சி, அசிங்கமா பேசாதீங்க, அவர் என்னோட கணவர் ஆகப் போகிறவர் என்று கத்துவது மிக துல்லியமாய் கேட்க, வேலையில் ஈடுபட்டிருந்த விக்னேஷை வாடா வாடா என விரட்டி வெளியே வந்தான். ராமநாதபுரத்தில் இருந்த அவனது புதிய அலுவலகத்தில் இருந்து கிளம்பும் போதே ரம்யா, ஈச்சனாரி பக்கத்தில் என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லு சீக்கிரம் என்று ரம்யாவிடமும், நரேன், அந்த காலேஜோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குதா பாரு, பிரின்சிபால் நம்பர் கிடைச்சா பரவாயில்ல என்றவன் வண்டியை ரெடியாக வைத்து கொண்டிருந்த விக்னேஷின் பின்னே அமர்ந்து பறந்தான். போகும் வழியாகவும் பிரபாகரின் கைகள் கைபேசியை உபயோகித்து கொண்டே வந்தன. அலுவலகத்தை விட்டு வெளியே வந்து 2 நிமிடங்கள் கூட ஆகாத நிலையில், நம்பர் கண்டுபிடிச்சியா என்று ரம்யாவுக்கு அழைத்தான் பிரபா. இல்லடா, நெட்ல பார்க்குறேன். அவள் சொல்லும் போதே இணைப்பை துண்டித்தவன் வேகமாய் தன் வானொலி நிலைய நண்பன் ஒருவனுக்கு அழைத்தான். கோவையிலேயே பிறந்து வளர்ந்தவன் என்பதால் ஈச்சனாரி போற வழி இல்லைன்னா ஒரு காலேஜ் தான் இருக்கு பிரபாகர், ஆனா ஈச்சனாரி தாண்டி 2 காலேஜ் இருக்கே என்றான் அந்த நண்பன். அவனது பதிலில் ஈச்சனாரி கிட்டன்னு மட்டும்தான் சொன்னா, பின்னாடியா முன்னாடியான்னு தெரியலையே
என்று குழம்பிய பிரபாகர், இங்கிருந்து ஈச்சனாரி போறதுக்கு 2, 3 வழி இருக்கா என நண்பனிடம் கேட்க, 2, 3 நிறைய குறுக்கு வழி இருக்கு பிரபா. ஆனா பிரதானமா இதான் காலேஜ் என கூறி 3 பொறியியல் கல்லூரிகளின் பெயரையும் கூறினான் மறுபுறம் இருந்த நண்பன். நடுவே, சீக்கிரம் விக்கி சீக்கிரம், அங்க அவ தனியா மாட்டிக்கிட்டு இருக்கா, விக்கி சீக்கிரம் போ என்று விக்னேஷை துரிதப்படுத்தவும் மறக்கவில்லை. அடுத்ததாய் ரம்யா, இந்த 3 காலேஜோட நம்பரை வாங்கித்தா, அப்புறம் எந்த காலேஜ்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குன்னு விசாரி என்ற கல்லூரிகளின் பெயரை கொடுத்துவிட்டு மீண்டும் விக்னேஷை விரட்டினான். அங்கே கல்லூரியிலோ புலிகளிடம் சிக்கிய மானாய் நின்றிருந்த சோபனாவின் உள்ளம், பிரபு வந்துடுங்க, சீக்கிரம் வந்துடுங்க என்று ஜபித்து கொண்டே இருந்தது. கூடவே ரோட்டில் ஏதாவது வாகனம் வருகிறதா என்று எட்டி எட்டி பார்த்தன அவளது பயந்த கண்கள். வாட்ச்மேன் வாட்ச்மேன் எனவும் அவள் கத்த, கூடியிருந்தவர்களின் சத்தத்தில் அந்த வயசான காவலாளிக்கு அவளது குரல் கேட்கவே இல்லை. எதில் ஒன்று கூடுவார்களோ இல்லையோ, ஒரு பெண்ணை வதைப்பது எனும்போது அனைவரும் ஒன்று கூடி சங்கிலி தொடராய் அவளை உள்ளே சிறை வைத்திருந்தனர். வெளியே தான் செல்ல முடியவில்லை. உள்ளே இருக்கும் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு விரையலாம் என்றெண்ணி அவள் ஆட்டோவின் அருகே சென்ற நிமிடம் இல்லாமல் பின்பக்க இரு டயர்களிலிருந்து காற்றை இருவர் எடுத்துவிட ஒருவன் ஆட்டோ சாவியை எடுத்து தூர வீசினான். தண்ணி ஏது மடித்திருக்கிறார்களோ என்று சோபனா பயப்படும் அளவுக்கு அவர்களின் வெறியாட்டம் சென்றது. கல்லூரி மாணவி என்றாலாவது ராக்கிங், ஈவ் டீசிங் ஆகியவற்றில் அவர்களை தண்டிக்க முடியும். அதுதான் சோபனா கல்லூரியில் படிக்கவே இல்லையே. தங்களை கேட்க ஆளே இல்லை என்ற நினைப்பில் கொக்கரித்து கூத்தாடினார்கள். அங்கேயோ போத்தனூர் ரயில் நிலையம் அருகே வந்திருந்த விக்னேஷிடம், ஈச்சனாரி போறதுக்கு நிறைய வழி இருக்காமேடா, நாம போற ரூட்டும் அவ இருக்க ரூட்டும் ஒன்னா இருக்கணுமே என கவலை காட்டி கேட்டான் பிரபாகர். பயப்படாத பிரபா, சோபனாவுக்கு எதுவும் ஆகி இருக்காது. தைரியமான பொண்ணுடா அவங்க, விக்னேஷ் தேற்றினான். தைரியமானவதான், ஆனா அங்க நிறைய பசங்க இருக்கிற மாதிரி இருக்கு. விக்கி பொண்ணோட பலம் மனசுல, ஆனா ஆணோட பலம் அவனோட உடல்ல. சில சமயம் மனசை உடம்பு காயப்படுத்திடும். பிரபாகர் விரக்தியும் பயமுமாய் பேசும்போதே ரம்யாவிடமிருந்து அழைப்பு வந்திருந்தது. ஒரு பொறியியல் கல்லூரியின் பெயரை சொல்லி, இங்கதான் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு, இது அவங்களோட ஃபோன் நம்பர் என்று ஒரு எண்ணை கொடுத்தாள். பிரபாகரின் நேரத்திற்கு, நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் பிஸியாக இருப்பதால் என்றே கேட்டுக்கொண்டிருந்தது. 3 முறைக்கு மேல் கூப்பிட்டு சலித்து போனவன் சட்டென நினைவு வந்தவனாய் சுதாகருக்கு அழைத்தான். சுருக்கமாய் விவரம் கூறி ஈச்சனாரி அருகே இருக்கும் காவல் நிலையத்திற்கு தகவல் சொல்லி தான் சொல்லும் பொறியியல் கல்லூரிக்கு ஆட்களை அனுப்பும்படி அவன் கேட்டுக்கொள்ளும் போதே விக்னேஷ் அக்கல்லூரியை நெருங்கிவிட்டிருந்தான். 12-13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஈச்சனாரிக்கு எவ்வளவு மெதுவாய் டிராஃபிக் ஜாமின் நடுவே வந்தாலும் 3/4 மணி நேரத்தில் வந்து விடலாமே. விக்னேஷ் விரட்டிய விரட்டிற்கு 20 நிமிடத்தில் அங்கே இருந்தனர் நண்பர்கள் இருவரும். அதற்குள் கல்லூரியின் எண்ணும் இணைப்பில் கிடைத்துவிட, உங்க காலேஜ் பசங்க வெளியே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வெளியே வந்து நீங்க கண்டிக்கிறீங்களா இல்ல போலீஸ்ல ஈவ் டீசிங்னு பிடிச்சு கொடுக்கட்டுமா என்றான். ஆண்கள் கூட்டத்தின் நடுவே சோபனாவின் ஆட்டோ கண்ணில் பட, நிறுத்து நிறுத்து என்று கத்திக்கொண்டே கீழ் இறங்கி ஓடினான். கேலி என்ற போர்வையில் ஒரு பெண்ணின் ஏழ்மையையும் காதலையும் கற்பையும் விரசமாக்கி கொண்டிருந்த நாய்களுள் ஒன்று சோபனாவின் மேனியில் கை வைக்க துணிந்த வேளை அது. பிரபாகர் உள்ளே நுழைந்து தடுப்பதற்குள் சோபனாவின் கைகள் கை வைத்தவனின் கன்னத்தில் இறங்கி இருக்க, ஏய் என்று எதிர்குரல் கொடுத்தது அவனது நண்பர் கூட்டம். மேலும் என்ன செய்வானோ என்ற பயத்தில் பின்னடைய, பின் இருக்கும் கழுகுகளின் மேல் முட்டி விடுவோமோ என்ற பயத்தில் முன்னடைய என்று அப்பாவையின் மனமும் உடலும் ஒருங்கே நடுங்கிக் கொண்டிருந்தன. அதற்குள் ஷோபிமா என்ற உருகல் கேட்க, அந்த அழைப்பை கேட்டவுடன் சோபனாவிற்கு எங்கிருந்துதான் அவ்வளவு பலம் வந்ததோ. கூடியிருந்த ஆண்கள் அனைவரையும் விலக்கிக் கொண்டு பிரபு என்று அவனிடம் பாய்ந்தாள். ஏய் எங்கடி போற என்ற பிரதாப்பின் கைகள் ஓடியவளை பற்றி நிறுத்த முற்பட்டதும் தான் தாமதம். பிரபாகர் அவனை ஓங்கி ஒரு அடி அடித்திருந்தான். பொம்பளை கிட்டையா உன் தைரியத்தை காட்டுற, பொறுக்கின் நாயே என்றவன் சோபனாவை ஒரு கையால் பற்றி கொண்டே மறு கையால் அவன் சட்டையை கொத்தாய் பிடித்தான். வேணாம் பிரபு, அவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோபனாவின் நடுங்கிய குரல் சொன்ன செய்தியை பிரபாவின் மனமும் உணர்ந்தே இருந்தது. பலசாலிதான் என்றாலும் 15-20 பேர் இருக்கும் கூட்டத்தை அடித்து போட அவன் ஒன்றும் சினிமா கதாநாயகன் இல்லையே. விக்னேஷுடன் இருக்கிறான் தான், இருந்தாலும் 5 பேர் ஒன்றாக தாக்கினால்
என்ன செய்ய முடியும்? சமயோசிதமாய் யோசித்து பிரபாகர் போலீஸ் போலீஸ் என கத்த கூட்டத்தில் பயம் படர்ந்தது. நாலா பக்கமும் பார்வையை ஓட்டியவர்கள் போலீஸ் வாகனம் எதையும் காணாது ஹீரோ நமக்கு ஜால்ஜாப்பு காட்டுறாராமாண்டா என சிரிக்கும் போதே கல்லூரியில் இருந்து 5 பேரும் பைக்கில் 2 காவலாளிகளும் வந்து சேர்ந்தனர். ஒருவரை கூட விடாமல் வளைத்து பிடித்ததும் காவலாளிகளிடம் கேஸ் எதுவும் வேணாம் சார், காலேஜ் பேர் கெட்டிடும் என்ற கல்லூரி நிர்வாகம் கெஞ்சியது. சார், நான் மீடியாக்காரன், எங்க அண்ணா போலீஸ் கமிஷனர், இந்த கேஸ் இல்லைனா வேற எதுலையாவது எல்லோரையும் சிக்க வைக்க என்னால முடியும், என்ன சொல்றீங்க? பிரபாகர் மிரட்ட வந்திருந்த காவலாளிகளுள் ஒருவர் டிஜிபி கிட்ட பேசிக்கோங்க சார் என்று கல்லூரி நிர்வாகத்திடம் பேச்சை முடித்த கையோடு, முத்து நீ ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டு எல்லாரையும் ஏத்திட்டு போக வேன் கொண்டு வர சொல்லு என்றார் மற்றொருவரிடம். அதிலேயே அரண்டு போன மாணவர்கள், சாரி சார், ஏதோ தெரியாம விளையாட்டுக்கு சும்மா ஃப்ரெண்ட்லியாத்தா என இழுக்க, ஓ ஃப்ரெண்டு வண்டியில காத்து இறக்கி விடுறதும் வண்டி சாவியை தூக்கி எறிகிறதும் தான் உங்க அகராதியில ஃப்ரெண்ட்லியா? பல்லை கடித்தான் பிரபாகர். பிரபாகரிடம் பேசி ஆகாது என்று சோபனாவிடம், சோபனா சொல்லு சோபனா, எங்களை விட சொல்லு என கெஞ்சினர் சிலர். அவளோ, பிரபு இங்கிருந்து போலாமா ப்ளீஸ் என்றாள் தன் மன்னவனின் தோள் வளைவில் ஒண்டியவாறே. வலத்தோளில் புதைந்திருந்த அவளது உள்ளங்கைகளை தன் இடக்கையால் ஒரு முறை அழுந்த பற்றியவன், போலாம்டா என்றான் மெல்ல. சீக்கிரம் என மேலும் அவள் அழுத்த, தோளில் இருந்த அவளது கைகளை தன் கைகளுக்கு இடம் மாற்றி அவளை தன் அருகே இழுத்து வியர்த்திருந்த அவளது மேனியின் பயத்தை போக்கும் வண்ணம் அவளை தோளோடு அணைத்து கொண்டான் பிரபாகர். பைக் வரை சென்றவன் சற்று தயங்கி நிற்கவும், நீ கிளம்பு பிரபா, நான் ஏதாவது பஸ் பிடிச்சு வந்துடுறேன் என்றான். அவனது நண்பன் விக்னேஷ் வார்த்தைகளின்றி, புரிந்து கொள்வதல்லவோ நட்பு. அதற்குள், நீங்க எங்களோட பைக்கை எடுத்துட்டு போங்க தம்பி, நைட்டுக்கா வந்து டிஜிபி வீட்டில் எடுத்துக்கிறேன் என்றார் ஒரு காவலாளி. அதற்குள் போலீஸ் ஜீப்பும் வந்துவிட அவர்கள் மாணவர்களை ஏற்றும் வேலையில் ஈடுபடும் போதே பிரபாகரும் சோபனாவும் அவனது பைக்கிலும் விக்னேஷ் காவலாளியின் பைக்கிலும் வீடு நோக்கி பறந்தனர். வண்டியில் ஏறியதும் பிரபாகரின் முதுகை ஒட்டி அமர்ந்து கொண்டவள், எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்றாள் முதல் வார்த்தையாக. குழைத்த சந்தனத்தில் சிறு பொட்டாய் படரும் அடர் குங்குமம் என பிரபாவின் விரிந்து பரந்த மார்பில் அழகிய ஓவியமாய் தடம் பதித்தாள் சோபனா. காதல் எனும் தெய்வீக சிலையில் பிரபாகர் சந்தனமாய் முதல் தடம் பதிக்க அவன் மீதே படர்ந்து அவனது காதலுக்கு அழகும் அர்த்தமும் கூட்டினாள் அவனது காதலி. அவளது ஸ்பரிசத்தை உணர்ந்து அனுபவித்த சில நொடி மௌனத்தின் பின்னே, எங்கிட்ட மட்டும்தான் ஜான்சி ராணிக்கு வீரம் வரும், மித்த இடத்திலெல்லாம் ஞான முழிச்சுக்கிட்டு நிற்கும் என்றான் கிண்டலாக. அவனது வார்த்தைகளில் சீண்டி விடப்பட்டு, அப்படியெல்லாம் கிடையாது, ஆட்டோவை மறிச்சு கிண்டல் பண்ணும்போது என்ன பண்றதாம் என்றாள் சோபனா ரோஷத்துடன். அவங்க ஆட்டோவை மறிச்சா அப்படியே நிறுத்திட்டு அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறதா? என்கிட்ட செய்வியே, ஆளை பார்த்ததும் 100-150 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறக்கிற வேலை, அதை அங்கே செய்ய வேண்டியது தானே என்றான் பிரபாகரும் விடாமல். நீங்க ஒரு ஆளு, அவங்க 10-20 பேரு சமாளித்தாள் சோபனா. சும்மா சொல்லாத, எதிர்த்தாப்புல லாரியே வந்தாலும் சரி, வேகத்தை கொஞ்சம் கூட குறைக்காம எப்படியெல்லாம் லெஃப்ட் ரைட்னு சைடு ஒடிச்சு போயிருக்க, அப்படி போக வேண்டியது தானே? பிரபாகருக்கு அவள் வண்டியை நிறுத்தியது தான் தப்பு என்றதில் அசைக்க முடியாத நம்பிக்கை. அது வந்து காலேஜை வேடிக்கை பார்த்துட்டே இங்கே தானே படித்தோம்னு நினச்சிட்டே வந்ததில் வண்டி தானா ஸ்லோ ஆயிடுச்சுப்பா. அந்த நேரம் பார்த்து அவங்க மறிக்கவும் என்னால் சமாளிக்க முடியல என்ற உண்மையை ஒத்துக்கொண்டாள் சோபனா. அவள் சொல்லாமல் விட்ட போதும் அந்த குரலில் தொக்கி இருந்த ஏக்கம் பிரபாகரை என்னவோ செய்தது. சீக்கிரமா இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நெஞ்சில் விதைத்தது. சிறு அமைதிக்கு பின்னர், ஜான்சி பேபிக்கு என் மேல இருந்த கோபம் எல்லாம் போயாச்சா என்றான் சீண்டும் சிரிப்புடன். போயாச்சு, போயிந்தி, போயே போச்சு. சோபனாவும் கூட சேர்ந்து சிரிக்க அழைத்தாள். எப்படியாம் சார் ஹீரோ மாதிரி வந்து காப்பாத்தின உடனே சினிமா ஹீரோயின் மாதிரி டூயட் ஆட ரெடி ஆகிட்டீங்களா? பிரபாகர் மேலும் வம்பு செய்ய, ஐய ரொம்பத்தா என்று நொடித்த சோபனா, நீங்க பிரதாப்பை அடிச்சதுக்காக இல்லை, நான் தந்தி மொழியில சொன்ன விவரத்தை வச்சு 20 நிமிஷத்துக்குள்ள எத்தனை வேலை செஞ்சிருக்கீங்க? நான் படித்த காலேஜை கண்டுபிடிச்சு போலீஸ்க்கு சொல்லி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி கூடவே நீங்களும் வந்து, வெறும் விளையாட்டுத்தனம் இருக்கிற மனுஷனால இப்படி யோசிக்க முடியாது.
என்றாள் நீண்ட விளக்கமாக. பிரபாகர் சட்டை காலரை தூக்கிவிட்டு கொள்ள போதுமே என்ற போதும் சோபனாவுக்கு பெருமையாக இருந்தது. உடனேயே சாரி ஷோபிமா, அன்னைக்கு என அவன் இழுக்க, விடுங்கப்பா, நானே என்னை உணரணும்னு செய்திருக்கீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சு என்றாள் அவள் மெதுவாக. ஆனா நான் தான் ஏற்கனவே என்னை உணர்ந்துட்டேனே, சும்மா நீங்க என்னதான் செய்றீங்கன்னு விளையாடி பார்த்தேன் என அவள் சொல்லிய போது குரலும் கொஞ்சியது. என்னது விளையாடினியா? அதிர்ந்தது போல் ரியாக்ஷன் கொடுத்த பிரபாகர், நோனோ, அன்னைக்கு வேற வார்த்தையில சொன்ன. ஆ, நடிச்சியா என்றான் அன்றைய அடியை நினைவு கூர்ந்து. மறக்கிற விஷயமாயா அது? பலாரென விழுந்து சடாரென காதலை முறித்த அடி அல்லவோ? அப்புறம் ஒரு அறை கொடுக்கணுமே. ஐயோ, இப்போ திரும்ப முடியாதே. சரி சரி, இறங்கினதும் அடிக்கிறேன். அப்புறம் அடுத்த டயலாக், எதில் தான் விளையாடுறதுன்னு ஒரு அளவில்லையா என அவளைப் போலவே சொல்ல முயன்று தோற்றவன் துவளாது மீண்டும் முயன்றான். காதல் பயத்திலேயா விளையாடுறது என அவன் முடித்த போது சோபனாவிற்கு சிரிப்பும் வெட்கமுமாய் இருந்தது. போதும்பா என அவள் செல்லமாய் அடிக்க, பிரபாகர், இதென்னது எல்லாத்துக்கும் அடிக்கிற? ஒரு மனுஷன் எத்தனை தான் தாங்குவான் என்றான் பரிதாப குரலில். உங்களுக்கு இருக்கிற வாய்க்கு வெறும் கையால் அடிச்சா என் கைதான் வலிக்கும். நல்லா வளர்ந்த ஒரு புளிய மரத்து கம்பெடுத்து உருட்டி திரட்டி வச்சுக்க போறேன். அதால தான் அடிக்கணும் என்றாள் சோபனா மிரட்டல் குரலில். ஐயோ, இப்படி ஒரு கொடுமைக்காரி கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டியேப்பா பிள்ளையாரப்பா, கவுகிட்ட கொஞ்சம் சொல்லி இவளுக்கு புத்தி சொல்ல சொல்லுப்பா என்றான் பிரபாகர் வானத்தை பார்த்தவாறே. அதென்ன அக்கா கிட்ட சொல்லி வர்றது? சோபனா சிரிப்புடன் வினவ. அவளும் தானே என்னை அடிக்கிறா என்றான் பிரபாகர் பரிதாபமாய். அதில் மேலும் நகைத்து, ரம்யாக்கா என்றாள் அவளது துணையரசி கேள்வியாக. அந்த பிசாசும் தான், நீங்களாவது அடிக்கிறீங்க, அது நங்கு நங்குன்னு நடுமண்டையிலேயே கொட்டுது. எரும மாடு, வரப்போற புருஷன் பாவம் என தனக்காக மட்டுமல்லாமல் ரம்யாவின் வருங்கால கணவனுக்காகவும் பரிதாபப்பட்டான் பிரபாகர். இனிமே நான் வீட்டில் கைலி மட்டுமே கட்டுறதா முடிவு பண்ணிட்டேன். வெளியில போகும்போது கூட நம்ம தமிழ்நாட்டோட அடையாளமா வேஷ்டி கட்டிக்க போறேன் திடீரென அவன் அறிவிக்கவும், ஏங்க என்னாச்சு? சோபனா ஒரு நிமிடம் குழம்பி போனாள். இல்ல, கையிலையோ வேஷ்டியோ கட்டி இருந்தா நீ கம்பெடுத்து அடிக்கும்போது காலை தூக்கிக்கலாம் இல்லையா? அடி என்னவோ கை கைலிக்கும் காத்துக்கும் தான் போகும். ஆனா நீ என்ன அடிச்சதான் நினைச்சுப்ப. நீ அடிச்ச மாதிரியும் ஆச்சு, நான் தப்பிச்ச மாதிரியும் ஆச்சு. எப்படி நம்ம ஐடியா? அவன் மீண்டும் காலரை தூக்கி விட்டு கொள்ள, விளங்கல என்ற குரலிலேயே காரி துப்பலை கொண்டு வந்தாள் சோபனா. அப்படியே கழுத்து திருப்பி, வீடுதான் வந்துட்டுதோன்னு பார்த்தா முழு பொட்டைக்காடாய் காட்சி அளித்தது இடம். எங்கப்பா வச்சிருக்கோம்? ஐயையோ, இது ஈச்சனாரிக்கு இந்த பக்கம். தப்பா வந்துட்டீங்க. தெரியாட்டி என்னை கேட்க வேண்டியது தானே, நான் வழி சொல்லியிருப்பேனே. சரி சரி, வண்டியை திருப்புங்க என அவள் பதற, தெரிஞ்சுதான் வந்த ஆட்டோக்கார மேடம் என்றான் அவன் குறும்பாக. என்ன தெரிஞ்சு வந்தீங்க? உங்களுக்கு கோயம்புத்தூர் பத்தி என்ன தெரியும்? இங்கிருந்து டவுனுக்கு போக வழியே இல்லை. திரும்பவும் காலேஜ் வழியாதான் போயாகணும். கோயமுத்தூர் காரியாக அவள் வெளுத்து வாங்கவும், மேடம், நான் கோயமுத்தூர்லேயே பிறந்து சிறுவாணி ஆத்து தண்ணியை குடிச்சு வளர்ந்தவன் இல்லைதான். ஆனாலும் புதுசா மன்மத பானத்தை குடிச்சு கரை தேர்ந்தவனாக்கும் புதுசா மன்மத பானத்தை குடிச்சு கரை தேர்ந்தவனாக்கும் என்று பெருமை பேசிய பிரபாகர், குடிச்சு கிழிச்சிங்க, காதல் வசனம் பேச கிடைச்ச இடத்த பாருங்க. பொட்டை காடும் பனை மரமுமா? பேய்தான் காதல் செய்யும் இந்த இடத்துல. முதல்ல வண்டியை திருப்புங்க. முதுகில் தட்டி அவனை அங்கிருந்து நகர்த்த முற்பட்டாள் சோபனா. மாட்டேன். நம்ம 2 பேருக்கும் பேசவே இடம் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று ஊரே ஒன்று கூடுற ரயில்வே ஸ்டேஷன், இல்லைன்னா எங்கள் வீட்டு வாண்டுங்க ஆட்டம் போடுற ஆட்டோ, அப்படி இல்லைன்னா பஸ்ஸும் காரும் பறக்கிற மெயின் ரோடு. இதெல்லாம் லவ் வர லொக்கேஷனா? மனுஷனுக்கு பீதி உண்டாக்குற மாதிரியே இருக்கு என்றவன் வண்டியை நிறுத்தியே விட்டான். உங்களோட என்று சலித்து கொண்ட போதும் சோபனாவும் இறங்கி வந்தாள். அங்கிருந்த மரம் ஒன்றில் சாய்ந்து நின்று அவளையும் அருகே நிறுத்தி கொண்டு அவன் காதல் பார்வை பார்க்க என்ன என்பது போல் இடுப்பில் கை வைத்து முறைத்தாள் சோபனா. ரொமான்டிக் லுக் கொடுக்கலைனாலும் இப்படி அனகோண்டா லுக் கொடுக்காம இருக்கலாம் இல்லையா? சின்ன பையனுக்கு பயம் கிளம்புதில்ல. அவன் கையை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு பய முகம் காட்ட, ரொம்ப நடிக்காதீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க அவசரப்படுத்தினாள் சோபனா. பின்ன 2 மணி வெயில்ல நின்னுட்டு காதல் ரசமா கொட்டும், புளிக்க புளிக்க காரக்குழம்பு அல்லவா கொட்ட வேண்டும்? என்ன விஷயமா? என்ன இப்படி கேட்டுட்ட?
எவ்வளவு விஷயம் இருக்கு. முதல்ல உன்னோட படிப்பு, அடுத்ததா உங்க வீட்டுக்கு நாங்க பொண்ணு கேட்டு வரணும். அப்புறம் கல்யாணம், அப்புறம் ஹனிமூன் அப்புறம் அப்புறம் ராகத்துடன் அவன் இழுக்க, சீ சிச்சி சிச்சி என கை ஓங்கிக் கொண்டு சோபனா அடிக்க வர, அங்கே காதலர்கள் இருவரும் தங்கள் உலகிற்கு பயணப்பட்டு வந்தனர். டிக்கெட் வாங்கி ஜன்னலோர இடம் பிடித்து கொறிக்க கடிக்கவென தீனிகள் வாங்கி கொண்டு சீட்டில் அமர்ந்தாள். எனக்கு பஸ்ல போகும்போது வாந்தி வருங்க, அதனால நான் ஜன்னல் பக்கம் உட்கார்ந்துக்கிறேன் என்ற ஒரு பிரகஸ்பதி வருவான் பார்த்தீர்களா? அவனைப் போலவே ஒரு பிரகஸ்பதி வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்தார். வயதில் பெரியவர் அல்லவோ? என்னம்மா சோபனா அது? நடு ரோட்ல ஒரு பையனோட இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க என்ற அதட்டலோடு காரில் இருந்து இறங்கியவர் சண்முகம் அண்ணாச்சி. அண்ணாச்சி என்று அதிர்ந்து நின்ற சோபனாவிடமிருந்து வெறும் காத்து மட்டுமே வந்தது. இன்னிசையின் நடுவே ஸ்வரம் தப்பிய தம்பூராவாய் கேட்ட குரலில் திகைத்து நின்ற பிரபாகர் சோபனாவின் அருகே வந்து, யாருமா என்றான் மெல்ல. பிரபாகரை மேலும் கீழும் பார்த்த சண்முகம் அண்ணாச்சி, எத்தனை நாளா நடக்குது இந்த கூத்து என்றார் காரமாக. இருவரும் பதில் சொல்வதற்குள், உன்னை தனசேகரனுக்கும் ஒரு படி மேல வச்சிருந்தேனேம்மா. அவர் நியாயஸ்தர் என்றால் நீ தன்மானத்தில் அவரை விட உயர்ந்தவள்னு நினைச்சனே, நீயா இப்படி என்றார் மேலும் காரமும் கோபமுமாக. அதில்ல அண்ணாச்சி, இன்னைக்கு ஒரு என தொடங்கிய சோபனாவை பேசவே விடவில்லை அவர். இந்த பையனோட காதல் கீதல்னு சுத்துறதால தான் இந்த மாச தவணை பணம் ஒழுங்கா கட்டலையா? தலையில் அடிபட்டுடுச்சு, காலில் அடிபட்டுடுச்சுன்னு உங்க அம்மாவும் உன்னோட சேர்ந்து கதை சொல்லியிருக்காங்க. சை! ஆறு வெறுப்புடன் அவளை பார்த்தவர் வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டே சென்றார். நடுவே, சார் சார், வார்த்தையை கொட்டாதீங்க என இடை புகுந்த பிரபாகரை அவர் மதிப்பதாகவே இல்லை. சோபனாவும் பற்றி இருந்த அவனது கையை அழுத்தவே அவனது பேச்சு எடுபடாமல் போனது. பின்னாடி காலத்துல நீ உங்க அம்மாவை வச்சு பார்த்துப்பேன்னு நினைச்சா நீயும் உங்க அக்கா மாதிரி தான். தன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருந்தா போதும், மித்தவன் எக்கேடும் கெட்டு போகட்டும்னு இருக்கிற உன்னை உயர்வா நினைச்சோமேன்னு வெக்கமா இருக்கு. சரி சரி, காதல் கருமாதி எல்லாம் உன்னோட சொந்த விஷயம். எனக்கு ஏன் பணம் மட்டும்தான் முக்கியம். அடுத்த முறையில இருந்து ஒரு பைசா தவணையில குறைஞ்சாலும் ஆட்டோவை பிடுங்கிட்டு விட்டுருவேன், ஜாக்கிரதை என்றவர் பேசியது போதும் என்றெண்ணியது போல் வண்டியில் ஏறிக்கொண்டார். வயசு கோளாறியா, அவன்கிட்ட சீரழிஞ்சிட்டு தானும் செத்து ஆத்தாளையும் சாகடிக்க போகுது என ஏறும்போது அவர் குதிர்த்த முத்துக்கள் வேறு சோபனாவின் வெண் சங்கு மனதை குத்தி கிழித்துவிட்டு சென்றன. அவரது வண்டி கிளம்பிய மறுவினாடி சோபிமா என பிரபாகர் சோபனாவின் அதிர்ந்த முகத்தை திருப்ப முயன்ற போது அங்கிருந்து கண்ணீர் வழிவதை அவனது கைகள் உணர்ந்தன. என்னடா இது, அவர்தான் விஷயம் புரியாம பேசிட்டு போறார்னா துணையாக போகும் தளிர் மேனி அவளின் துவண்ட கைகளை பற்றி மெல்ல அழுத்தினான். புழுதி கிளப்பி சென்ற வாகனத்தையே வெறித்திருந்த சோபனா, வீட்டுக்கு போகலாம் என்றாள் உணர்ச்சியற்ற குரலில். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் வண்டியை அவன் எடுக்க, இப்போது சோபனா உட்கார்ந்திருந்த விதமே அவளது மனநிலையை வெகு துல்லியமாய் காட்டியது. வரும்போது இரண்டு பக்கமும் கால் போட்டு பிரபாகரின் முதுகை ஒட்டி அமர்ந்து வந்தவள் இப்போது அவனை விட்டு அரை அடி தள்ளி அமர்ந்து, அதுவும் பிடிமானத்திற்கென்று எதையும் பிடிக்காமல் பட்டும் படாமல் அமர்ந்திருந்தாள். சற்று தூரம் அவளது மனநிலையை எண்ணி ஒன்றும் பேசாமல் வந்தவன் ஒரு நிலைக்கு மேல் பொறுக்க முடியாமல் வண்டியை ஓரம் கட்டினான். அவன் நிறுத்தியதை கூட உணராமல் அவள் வெறித்திருக்க, ஷோபி என்றான் மெல்ல. பின்னர் உரக்க தூக்கி வாரி போட நிமிர்ந்தவள், ஏன் ஏன் நின்னுட்டீங்க என்றாள் தடுமாறிய குரலில். யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி ஒரே அடியா இடிஞ்சு போகணுமா என்றான் காரமாக. அவருக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எந்த விபரமும் தெரியாது. காலேஜில் நடந்த பிரச்சனை தெரிஞ்சிருந்தா அவர் இப்படி பேசியிருக்கவே போறதில்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்க என்றான் தொடர்ந்து. மேலும் அவள் பேசாமல் இருக்கவே, சரி 3 நாள் 3 வேளைக்கு வேப்பரசம் குடிச்சவ மாதிரியே இருந்துக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கோபமாக மொழிந்தவன், ஆனா எதுக்கு இப்படி ஓட்டுல உட்காந்து பயணம் பண்ற? அசந்த நேரத்துல தரையில உருண்டு இன்னொரு பக்கம் தையல் போட்டுட்டு உட்காந்துக்கிறக்கா? தெரியாம தான் கேட்குறேன். நீ என்ன ஆட்டோக்காரியா இல்லை தையல்காரியா என்றான் எரிச்சலுடன். அவனது நகைச்சுவையை ரசிக்கும் மனநிலை துளியும் இல்லாமல், வீட்டுக்கு போகலாம் என்று மீண்டும் வண்டியின் பக்கமே திரும்பிக் கொண்டாள் அவனது காதலி.
கஷ்டம் என்று தன்னுள்ளே முணுமுணுத்துவிட்டு வண்டியை எடுத்தான் பிரபாகர். வேறு வழி. கோவை மாநகருக்குள் நுழைந்ததும் ஒரு பஸ் ஸ்டாப்பை காட்டி, என்னை இங்க விட்டுடுங்க என்றாள். மறுத்து பேச துடித்த நாவை அடக்கிக் கொண்டு அவள் கூறிய இடத்தில் அவளை விட்டவன் வண்டியை எடுக்கவும், ஒரு நிமிஷம் என அவனை தடுத்தாள் சோபனா. என் மேல கோபமா என்பது போன்ற ஒரு கேள்வியை அவன் எதிர்பார்த்திருக்க, ஆட்டோ சாவியை கொடுங்க என்றாள். அவளோ எழுந்த எதிர்பார்ப்பு இந்த கேள்வியில் கோபமாய் மாறிவிட, அவள் முகம் பார்க்காமலே வண்டி சாவியை எடுத்து அவள் புறம் நீட்டியவன் பை என்றதோடு வண்டியை எடுத்து கொண்டு சென்று விட்டான். அவனுக்கு வேறொருவர் சொன்ன சொல்லுக்காக தன்னை ஒதுக்கி வைக்கிறாளே என்ற கோபம், அவளுக்கு சுய கௌரவம், காதலும் ஒன்றோடு ஒன்று முட்டி நின்றதில் உண்டான அதிர்ச்சி, இருந்த எரிச்சலில் அலுவலகத்திற்கு செல்லாமல் நேரே வீடு சென்றான் பிரபாகர். வண்டியை நிறுத்திவிட்டு அவன் கதவை திறந்ததும், மணமகளே மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா என்று கோரசாய் கேட்ட சத்தம் பிரபாகருடன் சோபனா வரவில்லை என்று உணர்ந்ததும் தேய்ந்து மறைந்தது. என்னாச்சுடா, ஷோபு எங்க என ரம்யா முதலில் கேட்க, ஆ, சட்டியும் பானையும் செஞ்சிட்டு இருக்கா என வயிற்றெரிச்சலை கொட்டிக்காத சொல்லிட்ட என்று அவளிடம் எரிந்து விழுந்தவன், கவ், எனக்கு பசிக்குது, சாப்பாடு இருந்தா போடு என உணவு மேசையின் முன்னே சென்று அமர்ந்து கொண்டான். வீட்டில் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, அண்ணி பண்ற கேசரியிலிருந்து எப்படி நெய்யையும் சீனியையும் பிரிக்க முடியாதோ அந்த ரேஞ்சுக்கு 2 பேருக்குள்ளேயும் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு என்று சொல்லியிருந்த விக்னேஷின் மீது அனைவரது பார்வையும் அளவுக்கு அதிகமாய் படிந்து மீண்டது. ட்ரைலர் பார்த்து மெயின் ஃபிலிமை ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்துவிட்டு மெயின் ஃபிலிம் மொக்கை படமாய் மாறும்போது புகழ்ந்தவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பானே, அது போல உட்கார்ந்திருந்தான் அவன். பேச வாயெடுத்த ரம்யாவை கை அமர்த்திய கௌசல்யா மௌனமாய் உணவு பரிமாறிவிட்டு அவனது பசி போகும் வரை காத்திருந்தாள். சோபனாவின் மேல் இருந்த கோபத்தில் பிரபா அன்று 2 மடங்கு அதிகமாகவே உண்டான். தயிர் சாதத்தின் கடைசி கவளத்தை அவன் உண்டதும், எதுவும் பிரச்சனையா பிரபா என்றாள் கௌசல்யா ஆராயும் குரலில். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.